இங்க ஒரு ஃபேக்டரியில மேனேஜர் நிறைய போல்ட் எடுத்து வந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிளைண்ட் கிடைச்சிருக்கறனால இந்த சாம்பிளை யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு $1000 பரிசா தரேன்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற ஒரு சீனியர் நான் பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. வந்து அதுல இருந்து ஒரு போல்ட் எடுத்து மிஷின்ல வச்சுட்டு மிஷின் ஆன் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல இந்த போல்ட்ல த்ரெட் கார்விங் பண்ணுது. உறிஞ்சதை கொண்டு வந்து மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா மேனேஜர் அந்த த்ரெட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்டை விட த்ரெட்டோட சைஸ் அதிகமா இருக்கு, இன்னும் சின்னதா வேணும்னு கேக்குறாரு. உடனே அடுத்த ஒருத்தர் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. அவரும் த்ரெட்டை ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவரோட சைஸ் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு, ஆனா கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்றாரு. இப்படி அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒவ்வொருத்தரா ட்ரை பண்ணியும் கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டை ரீச் பண்ணவே முடியல. ஆனா உங்களுக்கு தேவை 0.01 மில்லிமீட்டர்னு சொல்றாரு. அதை கேட்டது ஃபேக்டரியில இருக்கிற எல்லாரும் மிஷின்ல இருக்கிறதா வரும், இதுக்கு மேல வேணும்னா கையிலேயே செய்ய முடியும்னு கேக்குறாங்க. அப்பனா இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரியில வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒரு வயசானவர் அங்க வராரு. வந்து அவர் அதை செஞ்சு தரதா சொல்லிட்டு மிஷின்ல எதையோ கழட்டுறாரு. இது வரைக்கும் இந்த மிஷின்ல யாருமே அந்த பார்ட்ஸை கழட்டினதே கிடையாது. பார்த்தா அவரோட கை வயசாயிட்டதுனால பயங்கரமா ஆடுது. அந்த மிஷின்ல இருந்து கழட்டின பார்ட்ஸை கூட கையில பிடிக்க முடியாம கீழே விழுந்துருது. இப்படி யாருன்னா இவர் எப்ப அந்த வேலையை முடிப்பாங்கன்னு எல்லாரும் பார்த்து கடுப்பாக்குறாங்க. அப்பதான் இந்த காசு கிடைச்சா அவரோட ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியா இருப்பேன்னு யோசிக்கிறாரு. உடனே கீழே விழுந்த அந்த பார்ட்ஸை கையில வாங்குறாரு. வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அதை ஷேர் பண்றாரு. அதுக்கப்புறம் அதை மிஷின்ல செட் பண்ணிட்டு இப்ப அந்த போல்ட்ல த்ரெட்டை உருவாக்குறாரு. இப்ப வேலைன்னு வந்ததும் அவரோட கையில இருந்த நடுக்கு சுத்தமா நின்னு போயிடுது. ஒரு வழியா அந்த த்ரெட்டை உருவாக்கிட்டு கையில ஒரு பிளேட வச்சு அந்த த்ரெட்டை கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு. பார்த்தா இப்ப கிளைண்ட் கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருது.